ஜரி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்முடைய மூத்த பத்திரிகையாளர் திரு பாண்டியன் இணைந்திருக்கிறார். வாருங்களோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் அவர்களும் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அவர்களும் ஒரே மேடையில் டிசம்பர் 6ஆம் தேதி தோன்றுவார்கள், சந்திப்பார்கள் அப்படின்னு பெரிதும் எதிர்பார்க்கப்பட்டது. திருமாவளவன் அவர்கள் சந்திக்க மறுத்துவிட்டார். அந்த நிகழ்ச்சியில் பங்கேற்க மறுத்துவிட்டார் போல. விஜய் மட்டும் பங்கேற்கிறார். ஆதவ அர்ஜுனுடைய பெயர் அந்த பத்திரிகையில் கட்சியினுடைய அந்த பதவியினுடைய அந்த பெயர் இல்லாமல் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. எப்படி பாக்குறீங்க? இல்ல, ஆதவ அர்ஜுன் ரெட்டியினுடைய நீண்டகால முயற்சி தான் திருமாவளவனை விஜயும் ஒரே மேடையில் சந்திக்க வைக்க வேண்டும், திமுகவுக்கு ஒரு அதிர்ச்சி வைத்தியம் கொடுக்க வேண்டும் என்பதுதான் நீண்ட நாள் திட்டம். இதற்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட இடம்தான் ஆனந்த விகடன் நிகழ்ச்சி. ஆனால் இந்த செய்தி வெளிவந்த நாளிலிருந்து திமுகவில் ஒரு பெரிய பூகம்பம் எழுந்து அது அமர்ந்தது. விஜயும் திருமாவளவனும் திமுக கூட்டணியை உடைப்பதற்கான முதல் முயற்சி தான் இரண்டு பேரும் ஆனந்த விகடன் நிகழ்ச்சியில் சந்திப்பது என்ற அந்த செய்தி திமுக தொண்டர்களிடையே ஒரு கலக்கத்தை ஏற்படுத்தியது. விடுதலை சிறுத்தைகள் தொண்டர்களிடம் ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியது. ஆனால் அதிமுக தொண்டரிடம், விஜய் தொண்டர்களிடம் ஒரு எழுச்சியை பார்க்க முடிஞ்சது. திமுகவினுடைய கூட்டணி உடைக்கப்படுகிறது, திமுக கட்டணத்திலிருந்து ஒரு செங்கல் உருவப்படுகிறது. இந்த செய்தி திமுக தொண்டனுக்கு ஒரு பெரிய இடியாக விழுந்தது. இதுக்கு நடுவில் தமிழக வாழ்வுரிமை கட்சி வேல்முருக கூட்டணியிலிருந்து வெளியேறுகிறேன், என்னுடைய கோரிக்கையான பண்டுட்டி தொகுதிக்கு அரசு கல்லூரி கோரிக்கை 3.5 ஆண்டு கால திமுக அரசுக்கு முதல்வர்கிட்ட நான் கோரிக்கை வைத்து கொண்டே இருக்கிறேன். ஒரு வேளாண்மை கல்லூரி, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அண்ட் அக்ரிகல்ச்சர் கல்லூரி, இதை முதலமைச்சர் என்னுடைய தொகுதியில் இதை செய்து கொடுப்பதற்கே மனம் இல்லை. காரணம், வேல்முருகன் வளர்ந்து விடக்கூடாது, வேல்முருகனுக்கு பேர் போய்விடக்கூடாது. பண்டுட்டி ராமச்சந்திரன் காலத்திலிருந்து இந்த கோரிக்கை இருக்கு. பண்டுட்டியிலிருந்து கல்லூரிக்கு போகணும்னா நீங்க கடலூர் வரணும், பாண்டிச்சேரி வரணும். இத்தனை ஆண்டு கால போராட்டம், ஒரு கல்லூரி வாங்க முடியாத எம்எல்ஏ பதவி எனக்கு தேவையில் தூக்கி வீச போறங்கிறார் இப்ப நடக்க இருக்கிற சட்டமன்ற கூட்டத்தொடரில். அப்போ இதே நிலைமை சிறுத்தைக்கு. சிறுத்தை என்ன சொல்லுது? 62 அடி உயரமா கம்பம் நட முடியல, நாகப்பட்டினத்துக்கு நட முடியல. முதல்ல குடியேற்றிய குடிக்கம்பம் மதுரையில் இருக்கு, அங்கேயும் நட முடியல. அப்போ கள்ளக்குறிச்சியிலே அதே பிரச்சனை. காவல்துறை அகற்றி கொண்டு போய் காவல்துறையில் இதுக்குள்ள காவல் நிலையத்துக்குள்ளே போட்டுடலாம். இவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் திமுகவை தூக்கி சமர்ப்பது சிறுத்தைகள் தான். இதைத்தான் உடைக்கிறாரு அர்ஜுன் ரெட்டி. என்ன, 4 படத்தில் நடித்த உதயநிதி துணை முதலமைச்சர் ஆகலாம், 40 ஆண்டு கால தலித் அரசியல் செய்த திருமாவளவன் ஏன் துணை முதலமைச்சர் பதவி கொடுக்கக்கூடாது? திமுக கொடுத்தே ஆகணும். இல்லை, தலித்து வாக்கு வங்கியை இந்த கொள்கையின் மூலம் சிதறடிக்க முயற்சி சிதறடிக்கிறார். இப்படிதான் திமுக தரப்பிலிருந்து புகார். ஆனால் திமுக கூறிய புகாரை திருமாவளவன் அர்ஜுன் ரெட்டியை கண்டிக்கவும் இல்லை, தண்டிக்கவும் இல்லை, முண்டிக்கவும் இல்லை. ஏன் நான் கேட்க முடியல, என் தம்பிகள் கேட்க முடியல, எங்கள் சட்டமன்ற உறுப்பினர் ஆளூர் ஷானவாஸ் கேட்க முடியல, சிந்தனை செல்வன் கேட்க முடியல, பனையூர் பாபு கேட்க முடியல, பாலாஜி கேட்க முடியல, ரவிக்குமார் கேட்க முடியல. தம்பி அர்ஜுன் ரெட்டி இதை கேட்குறான், என்னை துணை முதலமைச்சர் ஆகணும்னு விரும்புகிறான். சிறுத்தைகளுடைய கோரிக்கை இதுதான். இது திமுகவினுடைய செவி பாறைகளை உடைத்து கொண்டு உள்ளே போகுது. இல்ல, ஆதவர்ஜனுடைய நோக்கம் திருமாவளவனை அந்த பொசிஷனுக்கு கொண்டு வரணும்ன்றதா, இல்ல வேற அரசியல் கணக்கா? விஜய்கிட்ட கொண்டு வரணும், கூட்டணி உடைக்கணும், அதன் மூலம் வேற கணக்கு. அந்த கணக்கு என்னன்னா, திமுக கண்டிப்பா துணை முதலமைச்சர் பதவி கொடுக்க மாட்டாங்க. அப்ப திமுக மீது சிறுத்தைகளுக்கு ஒரு வெறுப்பை விதைக்கணும், வெறுப்பை அறுக்கணும். இதுதான் அவருடைய அவர் ஒரு தொழிலதிபர், அவர் ஒரு அரசியல்வாதி. அம்பேத்கர் பற்றியும் தெரியாது, ரெட்டமலை சீனிவாசனை பற்றி தெரியாது, பெரியாரை பற்றி எதுவுமே தெரியாது. அவர் தெரிஞ்சது பூரா கள்ளலாற்றி தொழில் தான். அவங்க மாமனார் இந்தியா முழுக்க கள்ளலாற்றி.
சிக்கிம் ஸ்டேட்டில் 1000 கோடி ரூபாய் கள்ள லாட்டரி அடித்து வழக்கு இருக்குது. கேரளாவில் ஒரு 13 வழக்கு இருக்குது. இந்தியா பூரா பல 100 வழக்கு இருக்குது. பல முறை இடி ரெய்டு பண்ணுவான், பல முறை ஐடி ரெய்டு பண்ணுவான். இப்படி பல வழக்குகளோடு வாழ்ந்துட்டு இருக்கிறவர் தான் மாமனார் கள்ள லாட்டரி மார்ட்டின். அப்போது இவருடைய நோக்கம் என்னென்னா, தமிழ்நாட்டில் லாட்டரி கொண்டு வரணும். இதற்காக முயற்சி பண்ணி என்ன பண்ணுறாரு, 21 ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போகிறாருன்னு நீங்கள் அந்த பெண் நிறுவனம் கடுமையாக வேலை பார்க்குது. ஆனால் பிரசாந்த் கிஷோரை களத்தில் இறக்கி இவ்வளவு திமுக ஆட்சிக்கு வருவதற்கான அத்தனை வேலைகளையும் செய்தவர் அர்ஜுன் ரெட்டியும் பிரசாந்த் கிஷோர் சபரீஷன் டீமு. ஆனால் தன்னுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் ஆசையை சபரீஷன் தடை போடுறார். இதனால தான் திமுகவிலிருந்து அவர் வெளியே இருக்கிறார். யாரோ பணம் கொடுக்குறவனுக்கெல்லாம் கொடுக்குறீங்க. பச்சைமுத்து பழகுடி தொண்டன் உள்ள கட்சியா அவருக்கு சீட்டு கொடுக்குறீங்க. பச்சைமுத்து கொடுக்குற அதே பணத்தை நானும் கொடுக்குறேன், எனக்கு சீட்டு கொடுக்க மாட்டேங்கிறீங்க. அப்போது இந்த கோரிக்கைகளை சபரீஷன் செவி மடுக்க மறுத்ததனுடைய விளைவு தான் நேராக எங்கே வராரு, திருமாட்ட வராரு. திருமாவிடம் வந்த பிறகு திருச்சி மாநாடு, கள்ளக்குறிச்சி மாநாடு, இந்த மாநாட்டுக்கான நிதி உதவியை செய்கிறாரு. திரும்ப என்ன நினைக்கிறாரு, சரி நம்ம தலித் கட்சி ரெட்டியார் கட்சியாக மாறுது, தலித் அல்லாதவர்களும் தலைமை தாங்கிறான், பொருளாதார பிரச்சனை தீர்ந்து. திமுகவில் பல ரெட்டியார்கள் இருக்காங்க, பல அர்ஜுன் ரெட்டிகள் இருக்காங்க, அதிமுகவில் பல அர்ஜுன் ரெட்டி இருக்காங்க, பஞ்சு பொதியை போல சேர்த்து வச்சுட்டு. ஆனால் நமக்கு இப்போ தானே ஒரு ரெட்டி கிடச்சிருக்காரு. அந்த ரெட்டி கொடுக்குற ரொட்டி துண்டுக்காக நம்ம அரசியல் பண்ணலான்னு நினைக்கிறார் திரும்ப. ஆனால் திமுக அவரை வெளியே விரட்ட சொல்கிறாங்க. அவருக்கு சீட்டே இல்லை, எம்பி சீட்டே இல்லை. திரும்ப 2 ரிசர்வு, 1 பொது தொகுதி கேட்குறாரு. இல்லை 3 கொடுக்க முடியாது. சரி 2ல் ஒன்றா பொது தொகுதி கூட அர்ஜுன் ரெட்டி எம்பி ஆக்கி நான் டெல்லி கூட்டிகிட்டு போய் என் கூட வச்சுக்கணும்னு பார்க்குறாரு. அதுக்கும் சபரீஷன் தடை போடுறாரு. அப்போ சிறுத்தை வளர்ந்துடக்கூடாது. பொருளாதார ரீதியாக பெரிய பின்னணி உள்ள தொழிலதிபர்கள் சிறுத்தைக்கு வந்துடக்கூடாது. ஒரு கல்லில் 2 மாங்காய். இன்னொரு மாங்காய் அர்ஜுன் ரெட்டி எம்பியாக இருக்கக்கூடாது. இந்த பிணக்கு வந்துன்னா அங்கேருந்து வெளியேறிடுவார். இந்த கணக்கு தான் சபரீஷனுக்கும் உதயநிதிக்கும் ஸ்டாலினுக்கும். பொறுத்து பார்த்தாரு. இந்த கூட்டணியில திருமாவை உடைத்து கொண்டு ஏடிஎம்கே போய் பக்கம் போகலாம். இதுக்கான திட்டம் தான் விஜய் திருமா சந்திப்பு. விஜய்கிட்ட ஒரு 4% ஓட்டு இருக்கு. எப்படி பார்த்தாலும் விஜய்கிட்ட ஒரு 10% வாக்கு வந்துடும். 14-15%. முஸ்லீம் கிறிஸ்தவர்கள் பாதியை பிளந்து ஏடிஎம்கே கூட்டணிக்கு வந்துடுவாங்க. அப்போ அது ஒரு 5% வந்தால் 20%, 25% வச்சிருக்கிற எடப்பாடியோட 20%, 40% ஆட்சிக்கு போயிடலாம். திமுக கூட்டணி உடைஞ்சு போயிடும். வேல்முருகன் ரெடியாக இருக்கார். இதுதான் அர்ஜுன் ரெட்டியுடைய கணக்கு. ஆனால் இந்த கணக்கை திமுக முறியடிச்சிருச்சு. எப்படி முறியடிச்சிச்சுன்னா, விஜயும் திருமாவும் ஒரே மேடையில் தோன்றினால் அந்த நிமிடமே கூட்டணியிலிருந்து நான் வெளியேற்றிடுவேன். இது முதலமைச்சர் தரப்பு. அப்போ இது 2ஐயும் கணக்கு போட்டு அர்ஜுன் ரெட்டியை விட திமுக தான் தேவை. திமுகவில் கருணாநிதியை பார்த்தாச்சு, திருமா ஸ்டாலினை பார்த்தாச்சு, உதயநிதியை பார்த்தாச்சு. இத்தனை அரசியல் செய்த ஈழத்தமிழர் பிரச்சனையிலிருந்து இத்தனை அரசியல் பண்ண திருமா திமுகவை இழக்க முடியாது. அர்ஜுன் ரெட்டி இழந்துடலாம். அர்ஜுன் ரெட்டியை கூட்டிட்டு போய் மேலே உழவில் பாதிக்கப்பட்ட மக்களை எல்லாம் சந்திக்க வைக்கிறாரு. எல்லாத்துக்கும் நான் வீடு கட்டி தரங்கிறாரு, எல்லாருக்கும் நிலம் வாங்கி தரங்கிறாரு. ஆனால் அத்தனை பேரையும் விஜயை சந்திக்க கூப்பிடுறாரு. அர்ஜுன் ரெட்டிக்கு தலைவர் யாரு, திருமா. இவர் சந்திக்க யாரை கூப்பிடுறாரு, விஜயை சந்திக்க கூப்பிட. அப்போ கூட்டணியை உடைக்க முயற்சி செய்த அர்ஜுன் ரெட்டியினுடைய எண்ணம் ஈடேறாதனால் இவர் திமுக கூட்டணியிலே தொடரட்டும், நம்ம விஜய் கட்சிக்கு போயிடுவோம், இந்த முடிவுக்கு வந்துட்டார். இதுதான் மேல உளவுல அத்தனை பேரையும் கூட்டி போய் விஜய்கிட்ட ஆசி வாங்க வைத்தது அர்ஜுன் ரெட்டி தான். அர்ஜுன் ரெட்டி தான், வேற யாரு? அர்ஜுன் ரெட்டி போன மதுரையிலிருந்து பேட்டி கொடுத்தாரா ஒரு 10 நாளைக்கு முந்தி. மேல உளவுக்கு போய் நினைவு அஞ்சலி செலுத்திட்டு வர்றாரு. செலுத்திட்டு வந்துட்டு நீங்கள் திருமாவை விட விஜய் தான் வாக்கு வங்கி அதிகமாக இருக்குது. அப்போ விஜய்கிட்ட போவதன் மூலம்தான் தன்னுடைய எதிர்கால திட்டம் நிறைவேறும். அதனால எங்கே போயிட்டாரு, இதை திருமாவளவன் ஆதவர்ஜுனை விரும்புகிறாரு, அவர் கட்சியில் இருக்கணும்
அவருடைய பேச்சுப்படி நடக்கணும் அப்படின்னு விரும்புறாரு. ஏன்னா அவர் ஒரு பெரிய பொருளாதார பின்னணி உடையவர். கள்ளக்குறிச்சி மாநாடும் திருச்சி மாநாடும் அர்ஜுன் ரெட்டி தான் நடத்துறாரு. விஜய் மாநாடே அவர் தான் நடத்துறாரு. விஜய் மாநாட்டுக்கான அத்தனை பொருளாதார பின்னணியும் அர்ஜுன் ரெட்டி தான் கொடுக்குறாரு. 50 கோடி ரூபாய் அந்த மாநாட்டுக்கு செலவுனா அர்ஜுன் ரெட்டி நம்பி தான் நடக்குது. இந்த கூட்டணி ஒட்ட வைக்க முடியவில்லை என்றால் வெட்டி விட்டு விடலான்னு முடிவு பண்ணி இவர் விஜய் கட்சிக்கு துணை பொதுச் செயலாளராக மாறுவதற்கான முயற்சி. அவர் அப்படியே கொண்டு போய் ஏடிஎம்கேல சேர்க்கணும். ஏடிஎம்கேல சேர்த்தா விஜய் ஏடிஎம்கே ரெண்டும் கூட்டணி சேர்ந்தால் ஒரு பெரிய சக்தியாக மாறும் திமுகவுக்கு. கடைசி நேரத்தில் திருமாவும் வந்து இணைந்து கொள்வார். இன்னும் தேர்தலுக்கு ஒன்னே கால் வருஷம் இருக்கு. கடைசி நேரத்தில் திருமாவும் வந்து இணைந்து கொள்வார். இது ஒரு பெரிய வெற்றி கூட்டணியாக மாறிடும். வேல்முருகன் ஆல்ரெடி ரெடியாக இருக்கார். அதிமுக கூட்டணி போயிடலாம். ஏன்னா சீமானிலிருந்து விலகிற அத்தனை பேர் எங்கே போய் சேர்றான்? வேல்முருகன்கிட்ட போய் சேர்றான். வெற்றிக்குமரன் தலைமையில் திருச்சியில் ஒரு 5000 பேர் மாவீரர் நடத்தினா கொண்டாடுறாங்க. யாரை கூட்டிகிட்டு போய் வச்சு? வேல்முருகனை. காரணம், ஒரு வேல்முருகன் தமிழ் தேசிய தலைவராக பார்க்கப்படுகிறார். நாம் தமிழர் தம்பிகளிலிருந்து தமிழ் தேசிய அமைப்பு அத்தனை அமைப்புகளும் முருகனுடைய தலைமையை ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்காங்க. குளத்தூர் மணி, கோவை ராமகிருஷ்ணன், திருமுருகன் காந்தி, குடந்தை அரசன், ஷெரீப், இப்படி எல்லா தமிழ் தேசிய அரசியல்வாதிகள் பூரா வேல்முருகனை ஏற்றுக்கொள்ள முடிவு செய்து விட்டார்கள். அதனால இப்போ வேல்முருகன் ரோலு மிகப்பெரிய ரோல். அப்போ அர்ஜுன் ரெட்டிக்கு என்ன தேவை? எப்படியாவது அதிமுகவை வலிமையாக மாற்றணும். இதுக்கு திருமா காலம் தாழ்த்துவதாக தெரிந்தால் உடனடியே விஜய் நம்ம தயார் பண்ணிடுவோம். இதுதான் அந்த விஜய் சந்திக்கிற நிகழ்ச்சியில் துணை பொதுச்செயலாளர் பதவி தூக்கி போட்டார். போடலை. இல்லை, சில விஷயங்கள் எதிராக செயல்படுவதாக தெரியும். ஏன் திருமாவளவன் அர்ஜுன் ரெட்டி மேல் அந்த நடவடிக்கை எடுக்க மறுக்கிறார்? ஏன் எடுக்க மறுக்கிறார்னா, அர்ஜுன் ரெட்டியுடைய சேவை சிறுத்தைக்கு தேவை. இலக்க விரும்பல. பொருளாதார ரீதியா மாநாட்டுக்கு தேவையான தொகைகளை நீங்க அரசியல் கொடுத்ததுனால போய் எடுக்க முடியல. இல்ல கொடுப்பாருன்ற நம்பிக்கை. இனிமேலும் கொடுப்பார், உதவி செய்வார். அரசியல் பொருளாதார ரீதியான நீங்க உதவிகள் தானே. திருநெல்வேலியில் ஒரு மாநாடு நடத்தணும், கோயம்புத்தூர் ஒரு மாநாடு நடத்தணும். அப்போ அதுக்கு யார் தேவை? அர்ஜுன் ரெட்டிகள் தான் தேவை. அவருடைய ரெட்டியுடைய ரொட்டி துண்டு தான் தேவை. அப்போ இப்போ திடீர்னு நடவடிக்கை எடுத்து அவர் கட்சி நீக்கிட்டா அந்த இத்தனை உதவியும் நின்று போயிடும். அப்போ திமுக எதை சொன்னாலும் அர்ஜுன் ரெட்டியுடைய துணை பொதுச் செயலாளர் பதவி சிறுத்தைக்கு தேவை. ஆனால் அர்ஜுன் ரெட்டி என்ன நினைக்கிறாரு? அதிமுகவோடு இவர் வரவில்லை என்றால் நாம வெளியேறிடுவோம். ஏன்? நமக்கு 26 அதிமுக ஆட்சி கொண்டு வந்து லாட்டரியை கொண்டு வரணும். எது கொண்டு வரணும்? லாட்டரி தொழிலை கொண்டு வரணும். அதான் தொழிலதிபர் அர்ஜுன் ரெட்டிக்கான நோக்கம் என்ன? லாட்டரி தொழிலை கொண்டு வரும். அது வருடத்திற்கு ஒரு 10,000 கோடி ரூபாய்க்கு அந்த தொழில் நடக்கும். இதுதான் அவருடைய நோக்கம். அதை நோக்கி அவர் நகர்றாரு. இதை நோக்கி நகர்றாரு. திமுக இதையெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கு. அர்ஜுன் ரெட்டியுடைய அரசியல் நட்பு என்பது திமுகவை உடைப்பதற்காக மட்டுமே பயன்படும்னு திருமாட்ட சொல்றாங்க. இல்லை, நான் கூட்டணி விட்டு விலக மாட்டேன், கூட்டணி நீடிப்பேன் தொடர்ந்து சொல்றதுக்கு காரணம் அர்ஜுன் ரெட்டியை நீங்க தலைமுழுகிருங்க. அர்ஜுன் ரெட்டி இருந்தால் விடுதலை சிறுத்தை திமுக கூட்டணி உடைவதற்கான அத்தனை வேலைகளும் செய்து கொண்டே இருப்பார். என்ன காரணம்னா, திமுகவால் தான் பழிவாங்கப்பட்டதா நினைக்கிறார். சபரீசனால் தான் பழிவாங்கப்பட்டதா நினைக்கிறார். அப்போ பழிவாங்கப்பட்டதா நினைக்கிற பொழுது பழிவாங்க வரல. பழிவாங்குவதற்கான ஆயுதம் யாரு? விடுதலை சிறுத்தை. விடுதலை சிறுத்தையை நீங்க திமுக கூட்டணி வெளியேற்றினால் மிகப்பெரிய வெற்றி அர்ஜுன் ரெட்டிக்கு. இதுக்கான முயற்சி தான் விஜய் திருமா சந்திப்பு. அது ஒரு பெரிய தோல்வி. அந்த தோல்வி அடைந்தாலும் இவர் திருமாவிடம் இருந்த நெருக்கத்தை விட விஜய்கிட்ட நெருக்கமா மாறி இருக்கார். இது ஒரு வகையில கழித்தல், இன்னொரு வகையில கூட்டல். விஜயோடு ரொம்ப நெருக்கமாயிட்டாரு.
எதை சொன்னாலும் எந்த ஆலோசனை சொன்னாலும் கேட்கிற நிலைக்கு விஜய் இவர் கொண்டு வந்துட்டார். யாரு? அர்ஜுன் ரெட்டி. திருமா எப்படி இருந்தாரோ அதான் இப்போ அர்ஜுன் ரெட்டி விஜய் கூட்டணி உருவாயிருச்சு. திமுகவை பொறுத்தவரை இனி விஜய்டி கமாண்ட் பண்ண முடியாது, அர்ஜுன் ரெட்டியும் கமாண்ட் பண்ண முடியாது. திருமாவிடம் நீங்கள் வற்புறுத்துகிறதை அந்த பக்கம் விஜய்கிட்ட வற்புறுத்த முடியாது. ஏன்னா விஜய் திமுகவினுடைய ஜென்ம விரோதி. ஆக திமுகவினுடைய ஜென்ம விரோதிகள் ஒன்று கூடக்கூடிய இடமா விஜய் கூட்டணி மாறிடுச்சு. ஆதவர்ஜுன் அவர்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை விட்டு வெளியேறுவாரா? கண்டிப்பா இல்ல. அவருக்கு தன்னுடைய நோக்க நிறைவேறலைன்னா வெளியேறிடுவார். தன்னுடைய நோக்கம் என்ன? திருமாவளவன் அவர்கள் கை கொடுக்குற மாதிரி தெரியல. இல்ல கொடுப்பார், நம்புறாரு. அது காலம் தான் பதில் சொல்ல முடியும். ஏன்னா திருமாவுக்கும் திமுக இப்ப வர மறுத்துட்டாரு அந்த இடத்துல. அது அது ஏன்னா திமுக கூட்டணியிலிருந்து உடனடியாக வெட்டிட்டு வர முடியாது. திமுக கூட்டணி முக்கியமா, அர்ஜுன் ரெட்டி முக்கியமான, அவர் திமுக கூட்டணி தான் முக்கியம். ஏன்னா அது ஒரு ஆளுங்கட்சி, ஒரு பெரிய அதிகார மையம். இந்த அதிகார மையத்தை அவ்வளோ சீக்கிரமா திரும்ப இழக்க மாட்டார். அதனால கூட்டணியில் தொடர்வது தான் புத்திசாலித்தனம். அர்ஜுன் ரெட்டியை பொறுத்த வரைக்கும் அர்ஜுன் ரெட்டிக்கு ஒரு அரசியல் தெரியாத ஒரு மங்குனி. வியாபாரம் தெரியும், லாட்டரி தொழில் தெரியும் மாமனாருக்கு, ஆனால் அரசியல் தெரியாது. அரசியல் என்பது பல லாட்டரிகளை உள்ளடக்கியது, பல நோட்டரிகளை உள்ளடக்கியது. அதனால அரசியல் தெரியாத மங்குனி தான் அர்ஜுன் ரெட்டி. பணம் வைத்திருப்ப முறை ஜெயிக்க முடியாது. பணம் வச்சிருக்கணும் ஜெயிக்கணும். டாடா பொருள், அம்பானி, கோயாங்கெல்லாம் ஒரு கட்சி வச்சிருக்கணும். எந்த கட்சி அவன் வச்சிருப்பான், எந்த கட்சி ஜெயிக்குதோ அந்த கட்சி ஆதரவு பல கோடியை கொடுத்து விலைக்கு வாங்கிடுவாங்க. அவர் அம்பானி, டாடா பொருளா, கோயாங்க, ஜிங்கானி யாரும் கட்சி ஆரம்பிக்க மாட்டான், கட்சியிலும் இருக்க மாட்டான். எந்த கட்சி ஆளுங்கட்சி வந்து அந்த கட்சிக்கு விலைக்கு வாங்கிடுவான். ஆனால் அர்ஜுன் ரெட்டி எப்படியாவது நாடாளுமன்ற உறுப்பினர் ஆகணும், டெல்லிக்கு போகணும், அதிகாரத்தில் இருக்கணும். இந்த ஆசை தான் அவரை பல கோடி இழக்க வைக்குது. ஏன்னா பல மார்ட்டினை, பல அர்ஜுன் ரெட்டியை பார்த்தவர்கள் அரசியல்வாதிகள். கருணாநிதி காலத்தில் எத்தனை அரசியல் சித்து விளையாட்டுகளை சந்திச்சிருப்பார். அவர் மகனுக்கு எவ்வளோ அரசியல் சொல்லி கொடுத்துருப்பார், பேரனுக்கு எவ்வளோ அரசியல் சொல்லி கொடுத்துருப்பார். அப்போ அதெல்லாம் பரிசித்து பார்க்குற இடம் தான் அரசியல். அர்ஜுன் ரெட்டி போன வாரம் தான் அரசியலுக்கே வந்தார். அவங்க மாமாட்ட லாட்ரி மார்ட்டினுடைய மகளை நீ ஒரு ஜிம் ட்ரைனர், சாதாரண ஒரு ஜிம் ட்ரைனர், கல்லூரியில் படிக்கிற காலத்தில் மோர் மார்க்கெட்டில் ஷூவை வாங்கி கொண்டு பழைய ஷூவை பெயிண்ட் அடித்து விற்று தான் வாழ்க்கை. ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் தான் தாம்பரம் கிறிஸ்டின் காலேஜில் படிக்கிறாரு. இந்த நபர் இன்னைக்கு 5 லட்சம் கோடிக்கு அதிபதி. 1000 கோடி, 2000 கோடி, 500 கோடியில் சாதாரணமாக டொனேஷன் கொடுக்குறாரு. திமுகவுக்கு 1000 கோடி ரூபா டொனேஷன் எலக்ட்ரானிக் ஃபண்டில், பிஜேபிக்கு 5000 கோடி டொனேஷன். இப்போ இவ்வளோ பெரிய குடும்பம். ஆனால் அரசியல் என்பது அது ஒரு பெரிய சித்து விளையாட்டு. அந்த சித்து விளையாட்டில் முதல் அடியே இப்போ பல்லொடைஞ்சு போச்சு. திருமாவை விஜய் சந்திக்க வைக்கிறேன்னு சொல்லி திமுக எதிராக பெரிய அரசியல் பண்ண ஆரம்பித்து கீழே விழுந்து முன்பல் 2 உடஞ்சி போய் நிற்கிறார் அர்ஜுன் ரெட்டி. கொண்டு போய் மேடையில் ஏற்ற முடியலையே. எத்தனை கோடிகளை வைத்திருந்தாலும் அரசியல் தான் ஜெயிக்குது. திமுக கூட சொல்லிருச்சு, நீங்கள் 2 பேர் ஒரு மேடையில் ஏறினீங்கன்னா திமுக தொண்டை சுணக்கமாயிருவான், விசிக தொண்டை திமுக கூட்டணியில் எதிராக போயிடுவான், அதிமுக தொண்டை எழுச்சி ஆயிடுவான், விஜய் தொண்டை புரட்சி ஆயிடுவான். அப்போ திமுகவை பலவீனப்படுத்துவதுதான் அவங்களுடைய நோக்கம்னா கலந்துங்க, எங்களுக்கு கூட்டணியே வேண்டாம். இப்போ ஒருவேளை இவர் வெளியேறினா விடுதலை சிறுத்தைகளை கொஞ்சம் உடச்சிக்கிட்டு வெளியேற வாய்ப்பு இருக்கா? இல்லை இவர் பின்னாடி யாரும் போக மாட்டாங்க? ஒருத்தரும் போக மாட்டான். அவருக்கு பின்னாடி ஒரு கார் டிரைவர் கூட போக மாட்டான். கார் டிரைவர் சிறுத்தையாக இருந்தால் கார் டிரைவர் கூட போக மாட்டான். ஏன்னா அர்ஜுன் ரெட்டிக்குன்னு ஒரு 50 பேர் கூலியாள், சம்பளாள், டிரைவரு, தோட்டக்காரன், வேட்டைக்காரன், சமயக்காரன் இருப்பானே தவிர சித்தாந்தமே தெரியாத ஒரு மங்குனி தான் அர்ஜுன் ரெட்டி. அப்போது இந்த மங்குனிகிட்ட எப்படி அரசியல் தெரிஞ்ச போய் இருப்பான்? அவர்களுடைய தேவை பொருளாதார தேவை. கோடிகளை குவிக்கணும், அதுக்கு லாட்ரி அடிக்கணும், இதுதான் தொழிலே தவிர சித்தாந்த ரீதியாக சிறுத்தையிலிருந்து ஒரு ஆள் கூட போக மாட்டான். பல பேர் போயிட்டான். ஆனாலுமே இன்று வரை தடா பெரியசாமி போனார், செல்வ பெருந்தக போனார், சிறுத்தையிலிருந்து யாரும் போகலையே. அதுதான் நிலைமை. நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொண்டே ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம்.